டேய் டேய் டேடி இங்கே இருக்குண்டி. எப்படி ஆட்டாதிரி மண்டை யாஸ்வி. டேய் கத்தாத பயமா இருக்கா இல்லையா? சரி இந்த கேப் இப்படி வலிக்கிட்டு ஓடுற. டேய் இரு. யாஸ்விக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லு குட்டி பல்லு வந்துருச்சு. கூலிங் கிளாஸ் குழந்தைக்கு ஒன்று கொடுங்க. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளாஸ். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நடுவில் வந்துட்டு நம்ம ஒரு 5 நாள் ஆன்லைன் வரல. ஏன்னு வந்துட்டு நான் சொல்கிறேன். நம்ம புல்லெட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். 2 நாயில் தான் வச்சார். ஏதோ ஒரு நாய் வந்துட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் ராவடி பண்ணுது. எதுன்னு கண்டுபிடிச்சி மாங்காய் உடைக்கல. இப்படி வச்சுருக்கேன். சத்து புத்துன்னு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டு போகலாமா? ரசி ரைட்டு போகலாமா? போகலாமா வேண்டாமா? என்னப்போ பார்க்குறாலோ இல்லையா, அந்த கேமரா மட்டும் பார்த்துட்டு இருப்பான். ரைடு போகலாமா வேணாமா? மூணு சொல்லிட்டா நாங்கள் ரைடு போகிறதா அர்த்தம். உட்காந்துட்டுனா இப்போ நாங்கள் கடக்கு கொடுக்குன்னு போவோம். கண்ணாடி போட்டுக்கிறடி. இன்னும் கண்ணாடி போட்டு அவள் பழகலைச்சா. கண்ணாடி போட்டுட்டோன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும். எப்படி ஆட்டாதிரி மண்டை மண்டை முக்கி. பட்டு எப்படி செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? செம்மையாக இருந்துச்சு அவளுக்கு. வாங்க சார். நம்ம வந்துட்டு ஷூ வேறு புது ஷூ போட்டுருந்தோம், அதனால வலுக்குது. யாஸ்வி யாஸ்வி டேய் கத்தாத பயமாக இருக்கா இல்லையா? எங்கே போகிறோம் யாஸ்வி? அவ்வளோதான் போதுமா ரவுண்டு? போகலாமா? அவன் எங்கே இருந்தாலும் சரி இந்த கேப் இப்படி வலிக்கிட்டு ஓடுற. அந்த கேமராட்டெலாம் அப்படி பண்ணக்கூடாது. இவன் அந்த கேமரா பார்த்துட்டாலே யார் இது கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரில. இல்லை எங்கள் ரத்தத்தில் ஊறிச்சான்னு தெரில. அதெல்லாம் எட்டிட்டு எடுக்க. அவளுக்கு வேறு இந்த கால் வேறு எட்டிக்கிச்சா, பிடிச்சி ஏறிட்டு ஆடான்னு ஆடுவான். போகலாமா யாஸ்வி? டேய் இரு. அவள் இதுக்கு மேலே நாங்கள் லேட் பண்ணால் எங்களே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இருங்க சார், நாங்கள் மெயின் ரோடுக்கு வந்துடுறோம். போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஜூஸ் குடிக்கிறியா? சுடுது. ஏய் அது சுடுதுரி. மண்டையில் ஃபுல்லாக போட முடியாது. நில்லு. ஏய் வண்டியில் குதிக்கூடாது. நில்லு. ஓகே தெரியாமல் நாங்கள் அவ்வளோ தூரம் வ்ளாக் பண்ணிட்டோம்மா. போகலாமா? நம்ம யாஸ்வி வந்துட்டு குஷி ஆகிட்டான். அந்த கண்ணாடி போட்டுக்கிறியா? அவள் மண்டையில் நிற்கிற மாதிரி ஒரு கண்ணாடி நாங்கள் வாங்கினோம். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பரவாயில்ல, எதை போட்டாலும் அவள் அக்செப்ட் பண்ணிக்கல. எப்படி ஜம்முன்னு கண்ணாடி மூஞ்சில் கை வைக்கூடாது. இது மட்டும் நின்றுச்சுன்னா அவள் கரெக்டாக போட்டுப்பா. யாஸ்வி எங்கே போனோம்? நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே தெரியுமா போனோம்? நாங்கள் செல்லர்ஸ் போயிட்டு யாஸ்விக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அண்ட் யாஸ்விக்கு வந்துட்டு இப்போ கோசா பழம் வாங்க வந்தோம். இவன் வந்து கோசா பழம் சாப்பிட்றேன். எங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும்தான் கோசா பழம். அதுக்கப்புறம் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆண்டி நாங்கள் குட்டி ட்ராகன் மாதிரியே இவ்வளோ ராவடி பண்ணுவாள். மண்டை சீவடி எண்ணெய் நாங்கள் 2 பேருமே தலைக்கு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டோம். யாஸ்வி டேடி உனக்கு அதேமாரி சின்னதாக வாங்கி தரேன். ஓகே யாஸ்வி? யாஸ்வி டேய் டேய் சிரிப்ப. அவளுக்கு யாஸ்விக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லு குட்டி பல்லு வந்துருச்சு. என்னது இது? கடிச்சிட்டியா?
பார்த்து எக்ஸாக்ட் ஆகலை. இந்த கேமராவில் வந்துட்டு ஒரு ரெட் கலர் லைட் அமிஞ்சு எரியுதுங்களா, அதனால் அவள் எக்ஸாக்ட் ஆகிட்டு இருக்கா. அங்கே யாஸ்வி நீ தெரியுறியா? ம், ஏய் யாஸ்வி குட்டி தெரியுது. இவள் வேற இப்போ எந்திரிச்சு நிற்க வர கற்றுக்கிட்டாளா. இங்கே ஒரு காலை வச்சு டபக்குன்னு எந்திரிச்சிட்றா. இந்த கண்ணாடி குருதி எப்படி நீயும் போட மாட்டேன், நானாச்சும் போட்டுக்கிறேன். டேடி போட்டுக்கிட்டான், டேடி போட்டுக்கிட்டான். யாஸ்வி எப்படி இருக்கிறேன்? யாஸ்வி டேய் டேய் டேடி இங்கே இருக்குண்டி. நல்லா இருக்குண்ணா. டேய் யாஸ்வி குட்டி, சரி சரி சரி. அவளுக்கு அந்த இப்படி நின்று பழகிட்டாளா, வண்டி இப்படி இப்படின்னு குதிச்சுக்கிட்டே இருக்கிறான். தண்ணி மேலே தானேக்கா இருக்கும். ஏய் நீ கேமரா ஆன் பண்ணாலே எகிரி குதிக்க ஆரம்பிச்சு. இப்படி எகிரி குதிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் வெளியே எங்கேயும் கொண்டு போக மாட்டேன் பார்த்துக்கோ. அமைதியாக இருந்தால் உனக்கு எனக்கு ஒரு கூலிங் கிளாஸ் வாங்கணும். அவள் முன்னே கூலிங் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் மேலேயே கண்ணா இருக்கா. அதை நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெளியில் உணங்கிக்கிட்டான். இங்கே எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் வந்துட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி இருக்குது. நாங்கள் அங்கே போய் யாஸ்விக்கு வாங்கிட்டு வரோம். கற்று கோஸ் தெரியும். கூலிங் கிளாஸ் குழந்தைக்கு ஒன்று கொடுங்க. அவ்வளோ எங்கே ஜி எங்கே போயிட்டாரு? ஊருக்கு போயிட்டாரா? 50 ரூபாய்க்கு அவர் தருவார். எங்க நல்லா இருக்கா? ரெட்டு கலர் இருக்குங்க, கீழே இருக்கு பாருங்க. யாசி கூலிங் கிளாஸ் போட்டா உண்மையிட்ட அவளை யாரும் கையில் பிடிக்க முடியாது. டே 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 எடுக்கக்கூடாது. ப்ளூ கலர் கூட போட்டுடுறா, ரெட்டு கலர் போட மாட்டேங்கிறா. ஃபுல்லாக ரெட்டாக இருக்கா யாஸ்வி? ரெட்டாக இருக்கா? நான் இது அப்படி பார்க்க இது 2 எடுத்துக்கலாம். எவ்வளோ தரட்டும்? இரு யாஸ்வி. நல்லா இருக்கா? அப்படிப்படி ஒன்று நான் 2 கண்ணாடி டேடி வாங்கியிருக்கேன். இப்படி பண்ணால் எப்படி? வேகாலம் வந்துருச்சுல்ல, இனிமேல் நம்ம தொப்பி போடுறோம். ஓகே, அங்கிளுக்கு பாய் சொன்னியா? கண்ணாடி கொடுத்தாருல, பாய் சொன்னியா அங்கிளுக்கு? பாய் சொன்ன யாஸ்வி இங்கே வந்து அவர் ரோட்டில் வேடிக்கை பார்க்குறேன். கூலிங் கிளாஸ் போட்டாச்சு. இங்கே பாரு, ஐயோ இவ்வளோ 2 நிமிஷம் கூலிங் கிளாஸ். யாஸ்வி பேட் ஹேபிட் யூனோ. கூலிங் கிளாஸ் போடாமல் எப்படி கண் அவிஞ்சு போயிடாது? ஏற்கனவே கிளின்னு இருக்கு உன் கண். இரு சிங் இவ்வளோ கேட் பண்ண. யாஸ்வி நீ கண்ணில் கை வைக்காமல் இருந்தீங்கன்னா தான் நான் உன்னை கூப்பிட்டு போவேன். ஓகே, இது ஏன்டி எடுத்து வைப்பேன்? வழக்கம் பண்ணுறதுக்குள்ளார நான் படாத பாடுபட்டுரும் போல. யாஸ்வி கண்ணாடி எடுக்கக்கூடாது. கண்ணாடி போட்டு ஓட 2 கண்ணாடி நீ உடைப்பேன்னு தெரிஞ்சு தான் நான் 2 கண்ணாடி வச்சுருக்கேன். ஆனால் ரோட்டில் மட்டும் கீழே போட்டுறாங்க. அவளுக்கு பேசாமல் 2 கண்ணாடி நான் பண்ணேன். இது வருது யாஸ்வி போலாமா? யாஸ்வி கரெக்டாக கண்ணாடி கரெக்டா. இது பாரு, ஒரு கண்ணாடி கையில் வச்சுக்கோ, ஒரு கண்ணாடி இது வச்சுக்கோ. யாஸ்வி இங்கே பாரு, 4 கண்ணாடி போட்டிருக்கேன்.